இந்த சின்ன பொண்ணு கடலுக்குள்ள கல்ல தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கா. அப்ப கடலுக்கு அடியில இருந்த சார்க்கெல்லாம் திடீர்னு ஒரு நிமிஷம் மேல வந்துட்டு போகுது. இவங்களும் என்னடா இதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்து கரையில நின்றுகிட்டு இருந்த அந்த பசங்களை நோக்கி வருது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களோட அப்பா வேகமா ஓடி வந்து அவங்களை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறமா அது கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பெரிய ஆக்டோபஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டோபஸ் கரையில வந்து விழுந்து கிடக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆராய்ச்சியாளர்கள்லாம் அங்க வந்துடுறாங்க. அப்போ அந்த ஆக்டோபஸோட ஒரு இடத்துல மட்டும் கிழிஞ்சிருக்கு. இவங்களும் உள்ள யாராச்சும் மனுஷங்க மாட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு பாக்குறதுக்காண்டி போறாங்க. அந்த இடத்துல ஷார்க்குக்கும் ஆக்டோபஸுக்கும் கனெக்ஷன் கொடுத்தா ஒண்ணு பிறகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் உயிரினம் இருக்கு. இதில் சோகம் என்னவென்றால் உள்ள போன அத்தனை பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வெளியே வந்துருது. அது வெளியே வந்தது பார்த்தோன்னே எல்லாரும் தேய்ச்சி ஓடுறானுங்க. இதுவும் ஒருத்தனை விடாம எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. சும்மா டால்பின் தாவும் பாருங்க, அந்த மாதிரி தாவி ஒரு பொண்ணை அப்படியே அலேக்கா வாயில கவிடுது. குடிச்ச முடியல கடிக்காம விடாதுன்னு தான் நினைச்சேன். பட் என்ன நினைச்சோ தெரியல, அப்படியே கீழே போட்டு மயங்கி விட்டது. இது யாருடைய சூழ்ச்சி என்பது எனக்கு தெரியவில்லை. அப்புறம் தான் அந்த அக்கா சொல்றாங்க, நாங்க தான் இந்த அனிமலை உருவாக்கணும். ஆக்டோபஸோட டிஎன்ஏவையும் ஷார்க்கோட டிஎன்ஏவையும் ஒன்னு சேர்த்து ஒரு புது ஹைபிரிட் அனிமல்லாம் உருவாக்கலாம்னு நினைச்சோம். அது சக்சஸும் ஆயிடுச்சு. ஆனா நாங்க நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப மோசமா வந்திருந்துச்சு. ஃபுல் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது கண்ணாடியை உடச்சிட்டு எங்களை முடிக்க வெளியே வந்துருச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓட பார்த்தா, ஆனா என் கூட இருந்த 2 பேரும் காலி ஆயிட்டாங்க. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு. இதோட பேரு கூட இந்த கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஏதோ ஷார்க்டோ பஸ்.